இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ஜஸ்டின் பிரபு இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க வேம்பு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். உமன்ஸை டாமினேட் பண்ணுற சொசைட்டியில் இருந்த ஒருத்தர் தான் பொண்ணை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு அந்த ஊரை விட்டு வெளியே வந்துருந்தாரு. வெளியே வந்து பொண்ணை நல்லாவே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லி கொடுத்தே வளர்க்குறாரு. ஒரு டைமுக்கு மேலே இனிமே நம்ம பொண்ணை நம்மளால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதும் ஹீரோ கூட கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காரு. இவங்க 2 பேருமே அத்தை பொண்ணு மாமா பையன் தான். ஸோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே ஹீரோவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கண்ணு தெரியாமல் போயிடுது. இதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோயின் எப்படி அதுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாற்றுனாங்க, படத்துக்கும் சிலம்பத்துக்கும் என்ன சம்மந்தம், படத்தோட கடைசியில் ஹீரோவுக்கு கண்ணு தெரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே ஸ்லோவாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கதை எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியலை. இவங்க 2 பேரோட கேரக்டருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி உடனே கல்யாணம் ஆகுது. ஒரு நார்மல் அத்தை பொண்ணு மாமா பையனுக்கு எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகுது. இதான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அங்கே இங்கேன்னு சுற்றி கிளைமேக்ஸில் பெண்களோட பாதுகாப்புக்கு சிலம்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரெலவெண்ட்டான வில்லனோ இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ இல்லாதனால படத்தை அந்தளவுக்கு எங்கேஜிங்காக பார்க்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டருக்கு இது ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமோட்டோகிராஃபி, ஃப்ரேமிங், சீன்ஸ் இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எமோஷன் சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக கடத்த முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு சீனுமே கோர்வையாக இல்லை, இங்கே அங்கே அப்படின்னு ஸ்டிச் பண்ணி ஒட்டுன மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.